படத்தோட ஆரம்பத்துல ஒரு வீட்டுல ஒரு நபர் ஏதோ மீட் எல்லாம் வெட்டிட்டு இருக்கிற மாதிரி தெரிய, அதே நேரத்துல ஊருக்குள்ள ஒரு ட்ரக் ஒண்ணு ஓட்டிக்கிட்டு டிரைவரும் கூட கொண்டிருக்க பையனும் சும்மா வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த டிரைவர் கட்டடிக்கிறங்கிற பேர்ல அப்படி அப்படி திருப்பிட்டு இருக்க, அங்க ட்ரக்ல ஏதோ பொருள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல. சோ அது கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். சோ அதனால அதை என்னென்ன போய் செக் பண்றான்னு பக்கத்துல கொண்டிருக்க பையன்கிட்ட சொல்ல, நான் ஏன் அதை போய் செக் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிட்டே தான் அது என்னென்ன பாக்குறதுக்காக போறோம். அப்படி டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த எட்ல சில டப்பா எல்லாம் கீழே விழுந்து என்னமோ கீழே எல்லாம் சிந்திருக்கு. தெரியாம தண்ணி மேல காலை வச்சு அவன் வலிக்கு விட்டு கீழே விழுக, டே டிரைவர், நான் தான் சொன்னேன்ல நீ உன்னை உடச்சு விட்டுருந்துருக்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. எனக்கு கேட்கலன்னு இவனும் கத்துவானா. அப்பா ஏதோ ஒண்ணு அந்த பையனை பிடிச்சி கட்சி இழுத்துட்டு போக, அதுவே அந்த டிரைவரும் என்னடா சொன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ரோட்டை கவனிக்காம ஓட்டுருவான். கண்ட்ரோல் மிஸ் ஆகி கொண்டு போய் ஒரு இடத்துல சொருக, அந்த வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் கறி வடிக்கிட்டு இருந்தான்ல, அவன் கூட வெளியில வந்து நின்னுக்கிட்டு இல்ல எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பயப்படுவானா. அந்த வேனை கொண்டாந்து ஆக்சிடென்ட் பண்ண இடத்துல அந்த டிரைவரை ஏதோ ஒன்னு அட்டாக் பண்ற மாதிரி தெரிய, அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணிக்குழியெல்லாம் போறான். ஆனா தண்ணிக்குழிய வச்சு அந்த மான்ஸ்டர் அவனை காலி பண்ண, இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு வெட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருக்குதா. அந்த வெட்டிங்க பயங்கர ஏக்கத்தோட ஒரு சுருட்ட முடிக்காரன் பாத்துட்டு இருக்கிறான்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. கூட இருக்கிற பொண்ணு அவ பேரு ஆஷ்லி, அவ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டா இருக்குமா. அப்புறம் அந்த இடத்துல வெட்டிங் பார்ட்டி எல்லாமே ஜாலியா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஷ்லியுமே அந்த மணமகள் பொண்ணு கிட்ட இருக்கிற அந்த ரிங் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா அப்ரிஷியேட் எல்லாம் பண்ணி பயங்கர ஜாலியா அவட்ட பேசிட்டு இருக்கும் போது, மனமுடைந்த சோகத்தோட நம்ம ஹீரோ பையன் அங்க ஓரமா போய் நின்னுகிட்டு ஆத்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா. அத ஆஷ்லியுமே கவனிக்கிறா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போயிட்டு, நான் மாமியே சோகமா இருக்கிறேன், உன்னோட மனநிலை இந்த இடத்துக்கு வந்தா மட்டுப்பட்டு போகணும்னு தெரிஞ்சிருந்தா நீ இந்த வெட்டிங்க்கு வராமலே இருந்திருக்கலாம்லன்னு கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்கன்னா எனக்கும் அதுல ஒன்னும் பெரிய பஞ்சாயத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவா சமாதானப்படுத்திருக்காங்க. சரி இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது வெளியில போகலாமான்னு கேட்பாளா. அதெல்லாம் முடியாது, இந்த வீக்கெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது, போய் என்னோட ரூம்ல கதவு சாத்தி உட்காந்துக்கிட்டு ஏதாவது சோக பாட்டை கேட்டு அழுதுகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சோகத்தை வச்சு அவனே ஜோக் பண்ணிக்க, ஆஷ்லியும் முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண பாப்பா. அவ்வளவு சீன்லாம் கிடையாது, மத்தவங்களும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் வரேன்னு சொல்லியிருந்திருக்காங்க, அதனால நீயும் வந்தா நல்லா இருக்கும், ப்ளீஸ் எனக்காக வாவேன் அப்படின்னு கெஞ்சி கேட்கும் போது சரி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அந்த ஆக்சிடென்ட் பண்ண வேன் இருக்குதுல, அதை ரிட்ரீவ் பண்றதுக்காக சில ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்குமே ஒரு ஸ்பெசிமனை கொண்டு போற வேன் தான் இது அப்படிங்கறது தெரியும். இருந்தாலும் ஸ்பெசிமன் 0 அப்படின்னு சொல்லி உள்ள என்னமோ ஒண்ணு இருந்திருக்கு. கண்டிப்பா அது ஹைலி டேஞ்சரஸா இருக்கும் போல. அப்படிதான் இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஸ்பெகுலேஷனுக்கு வராங்க. அப்போ ஒரு வயசான நபர் வீட்டுக்குள்ள இருந்து மீட் எல்லாம் வெட்டிட்டு இருந்தார்ல, அவர் ஒரு போட்டை எடுத்துட்டு வருவாரு. அவர் பேரு வில்லியம்னு வச்சுக்கலாம். இந்த ஏஜென்சி எல்லாம் பார்த்து நீங்க இங்க இருக்காதீங்க, இது ரொம்ப ஆபத்தான இடம், இங்க இருந்து கிளம்பிருங்கன்னு சொல்ல, அதே தான் தலை நாங்களும் சொல்றது, ரொம்ப ஆபத்தான இடம், நீங்க இருக்காதீங்க கிளம்பிருங்க அப்படின்னு இவங்க திருப்பி சொல்லுவாங்களா. நீங்க எதை இந்த இடத்துல எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இல்லனா நீங்க இந்த இடத்துல இருக்கிறதே ரொம்ப ஆபத்துங்கிற மாதிரி எச்சரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அதுவே ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க ஆக்சுவலி இங்க இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட தாயாவும் இருக்கும். ஏன்டா போன் எடுக்க மாட்டேங்கிற, ஒழுங்கா போன் பண்ணு சரியான அவங்க பையனுக்கு ஒரு வாய்ஸ் மெயில் போட்டுட்டு ஆபீஸ்க்குள்ள வரும்போது அங்க ஒரு வயசான லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு கதே கேட்காதா. அதுக்கப்புறம் தான் கண்ணில் நோட்டீஸ் பண்ணிட்டு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இயரிங் ஐட போட சொன்னா போடுறாளா பாரு கிளவி அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும் போது, அப்போ ஒரு லேடி ஒரு சின்ன உதவி கேட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட நிலத்துல டேவிடுங்கிற ஒரு நபர் வந்து அத்துமீறி நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சோ அதனால அவனை வந்து என்னன்னு கேளுங்க, கூடவே உங்க பையன் அவனும் டேவிட் கூட தான் சுத்துற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, இந்த அம்மாக்கு ஒரே சந்தேகம். அதே நேரத்துல அந்த ஏஜென்ட்ஸ் 2 பேரு இருக்கிற ஸ்பெசிமன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்ப ஆத்துக்குள்ள இருந்து என்னமோ ஒண்ணு வித்தியாசமா கத்துற மாதிரி தெரியுமா. ரைட்டு என்னடா அதுன்னு கன் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப அதுவே ஆத்தோரமா நம்ம ஹீரோவோட அம்மா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க அந்த டேவிட பாக்குறதுக்காக வராங்களா. போட்டிங்காக அங்க 2 பொண்ணுங்க வருவாங்க. அதுல அந்த கருப்பு கலர் சொக்கா போட்டிருக்கால, அவ பேரு கெரி, இன்னொருத்தி பேரு சாம். நம்ம ஹீரோவுமே அந்த போட்டிங்காக தான் வந்திருப்பானா. அப்ப அங்க போட்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டான அந்த ஆஷ்லிங்கிறவ அவன் கூட இருக்க, அவன் கூட இருக்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனா அவன் தான் பிரச்சனைங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பானா. அதுவே கெரியையும் சாமையும் அங்க இருக்கிற 2 வயசான நபர்கள் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோவோட அம்மாவும் இதை கவனிச்சுட்டு என்னடா கெல்ட்டு பசங்களா அவங்களுக்கு பொண்ணு கேக்குதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுல அந்த சாமுங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவன் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட, ஆனா அவன் என்னன்னா பெருசா கண்டுக்காத மாதிரி தெரியுது. என்னடி கூப்பிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீங்களேங்கிற மாதிரி ஆஸ்லியாவை சோகமா பாத்துட்டு இருப்பாளா. அப்புறம் எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போது, அதுல அந்த கெரிங்கிற பொண்ணு அந்த கருப்பு சொக்கா போட்டிருக்கவ, அம்மா எதுக்கு தேவையில்லாம நீ அந்த வெட்டிங் எல்லாம் அட்டன் பண்றதுக்காக போயிருக்க, ஜோக்கராடா நீ அப்படிங்கிற சொல்லி நம்ம ஹீரோ போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோட அம்மா அங்க இருக்கிறதையும் கவனிக்கிறாங்களா. உடனே நம்ம ஹீரோவும் நேரா வந்துட்டு என்னம்மா இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, காலையில இருந்து நான் உனக்கு போன் பண்ணனே நீ எடுத்தியா, பிளஸ் அந்த வெட்டிங் வேற அட்டன் பண்ண போயிருந்த, என்ன ஆச்சு ஏதாவது நார்மலா தான் இருக்கிறியா அப்படின்னு பயங்கர அக்கறைப்படுவாங்க. இல்ல எதுவும் பிரச்சனை இல்ல நார்மலா தான் இருக்கிறேன் அப்படின்னு அவனும் சமாளிச்சுக்கிட்டு இருக்க.
அப்ப அவங்க அம்மாவும் அங்க போட்டை பார்த்துட்டு ஏய் அது டேவிட்டோட போட்டு தானே, ரீசெண்டா என்னோட ஆபீஸ்ல சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்தது, இந்த லேன் அப்படிங்கிறவன் வெடி மருந்துங்கள்லாம் பயன்படுத்தி மீன் பிடிக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்து இருக்குது, இது எல்லாம் நீயும் பண்றயாடான்னு கேட்க இல்ல நான் சும்மா ஃபன் பண்றதுக்காக தான் வந்தேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இந்த வெடி மருந்து பயன்படுத்தி மீன் பிடிக்கிறது என்னன்னா லைக் சும்மா நெட்டோ இல்லனா ஏதாவது ஒரு தூண்டில வச்சு மீன் பிடிக்காம ஒரு டைனமைட்டை வெடிக்க வைக்கும் போது அந்த எஃபெக்ட்ல நிறைய மீன்கள் இறந்து போயிடும். சோ அதுக்கப்புறம் அந்த மீன்களை பிடிக்கிற மாதிரி அது ஒரு யுக்தி தான். எது என்னவோ பார்த்து போயிட்டு வா, ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லி அப்படியே அந்த ரிவரை பார்க்க உள்ள முதலைகள்லாம் போயிட்டு இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ரீசெண்டா அப்பாவை மீட் பண்ணேன், நீங்க ஏதோ டிவோர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், உங்களால திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்பை பேட்சப் பண்ண முடியாதான்னு கேட்கும்போது அவங்களும் லைக் ஏய் இது அப்படி கிடையாதுடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேச வருவாங்க. இருந்தாலும் ஓகே எனக்கு புரியுதுன்ட்டு அவன் அமைதியா இருக்க. அப்ப போட்ல அந்த சாமுங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவளை பார்த்தோன்னே அவன் அந்த பொண்ணு ஒரு அண்டர் ஏஜ் ஆச்சு, அவளோட பாட்டி கிட்ட இது சொல்லிதான் கூட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஏமா அந்த போட்ல நாங்க எதுவும் பண்ணவும் போறது இல்ல, கூடவே நாங்க சரக்கடிக்கவும் மாட்டோம், அப்படியே சரக்கடிச்சாலும் அவளுக்கு ஊத்தி கொடுக்க மாட்டேன் சரியா, சரி நீங்க பாத்துக்குங்க நாங்க கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப அதுவே அந்த வில்லியம்ங்கிற வயசான நபர் இருந்தார்ல, அவர் ஒரு கல்லறைக்கு போயிட்டு இதுக்கு நீ இந்த தேவையில்லாத செயல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அப்பாவிகள், இவங்க எல்லாருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இதை ஒட்டுமொத்தமா நீ நிறுத்திடு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு அப்படியே வானத்துல தெரியுற சூரியனை கவனிச்சவருமே ஓகே இதை நீ நிறுத்த மாட்டே அப்படின்னா இது கடைசியில போராதான் போய் முடியுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாரா. இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு ஏஜென்ட்ஸ் ஆமா அது என்னதுன்னு சொல்லிட்டு தேடி போயிருந்திருப்பாங்கல்ல, அப்ப அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் அது கடிச்சு இழுத்துட்டு போயிருமா, இன்னொரு லேடி என்னன்னா பயங்கரமா பயந்து போயிட்டு வேகமா அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக போவாங்க. ஆனா அவங்கள பின்னாடி அது ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது தான் அதோட ஒரிஜினல் உருவத்தையும் காட்ட அது ஏதோ ஒரு மீன் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் அங்க இருக்கிற ஒரு போட்டுக்குள்ள வச்சு அந்த லேடியும் கட்சி காலி பண்ணிடுது. அதுவே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை கலாய்ச்சி அந்த ரெண்டு வயசான நபர்கள் இருக்கிறானுங்களே அவனுங்க முதல்ல பிடிக்கலான்னு சொல்லி வந்திருப்பானுங்க. அங்க ஒரு முதலையும் பார்த்துட்டு ஜாலிதான் சொல்லி கன்னெல்லாம் கையில எடுக்க அதுக்கப்புறம் அவனுங்க அதை மிஸ் பண்ணிடுவானுங்க போல, எங்க போச்சு நல்லா பெருசா இருந்தாலேன்னு போட்டை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வரும்போது ஆனா அப்பா அந்த இடத்துல அந்த ஆக்சிடென்ட் ஆன வேன் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இதோட இங்கங்கட ஒரு வேன் வந்து சொருகி இருக்குதுன்னு போட்டை விட்டு இறங்கினவங்களும் அந்த வேன்ல என்ன இருக்குன்னு செக் பண்ண போக இங்க ரேஞ்சர் ஆபீஸ்ல நம்ம ஹீரோவோட அம்மா இருக்கிறாங்கல்ல, சோ அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அது யாருன்னா அந்த ரெண்டு முதலை தேடிட்டு போனானுங்களே அவனுங்களா தான் இருக்கும். தலைவி இந்த இடத்துல ஒரு ட்ரக் வந்து மோதி கடந்திருக்கு, ஏதோ டெலிவரி வேன் மாதிரி தெரியுது, கூடவே ஸ்பெசிமன் அப்படின்னு சொல்லி சம்திங் எடுத்துட்டு போயிருக்காங்க போல, நிறைய ரத்த கரைகள்லாம் உள்ள இருக்குது, சோ அதனால என்னன்னு வந்து கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்களும் சரிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் சரி ஆபீசர் அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம விட்டதை பிடிக்கலாமான்னு அந்த முதலை தேடி போக அதுவே ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் இன்னும் டீப்பரா உள்ள வந்துருப்பாங்களா. அப்ப அதுல லேனுங்கிற ஒரு பையன் உங்களுக்கு வித்த காட்டுறேன் பாக்குறீங்களான்னு சொல்லி சொக்காலாம் கழட்டிட்டு தண்ணிக்குள்ள டைவ் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சாமுங்கிற பொண்ணு அப்புறம் கெரிங்கிறவ அப்படின்னு சொல்லி அவங்களுமே உள்ள இறங்கி ஜாலியா ஸ்விம் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனா அதுவே ஆஷ்லி பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட ஆமா அவங்க அம்மா கிட்ட நீ ஏதோ ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தே அப்படின்னா பேசிட்டு இருந்த ஏதாவது பஞ்சாயத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓவரா கொஸ்டின் பண்ணிட்டே இருக்கேன். இவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நான் தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவேன் அப்படின்னு போய் அவனும் ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆஷ்லி குதிக்க மாட்டா, அவங்க சொன்னாலுமே இந்த அழுகு தண்ணியில் நீங்களே குளிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போட்லயே இருப்பாளா. அந்த முதல்ல பிடிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் வந்திருப்பானுங்கல்ல, அவனுங்க அந்த முதல்ல இருக்கிறதையும் கவனிச்சிருவானுங்க, என்ன இவ்வளவு அமைதியா தூங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஷூட் பண்றதுக்காக கிட்ட போனா அது நகரவே இல்லையா, சும்மா அதோட தலையை பிடிச்சு தூக்குனா அது அப்படியே தலை கையோட வந்துடும். ஒரு முதல்ல இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்குதுன்னா எதிரா பண்ணிருக்குன்னு சொல்லி இவனுங்க குழம்பி போக அப்ப அங்க தண்ணிக்குள்ள பயங்கரமா ஏதோ மொட்லி எல்லாம் வர மாதிரி தெரியுமா, அது என்னடா அதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பபிள்ஸ்ல இருந்து ஏதோ ஒண்ணு இவங்களை நோக்கி வர மாதிரி தெரிய குடிஞ்சிட்டு இருந்தவன டக்குனு உள்ள இழுத்து போட்டு அது சாவடிக்க ஆரம்பிச்சிடும். கன்னை வச்சிருந்தவனும் ஃபயர் பண்ணலாம் ட்ரை பண்றான், இருந்தாலும் பயத்துல அப்படியே தடுக்கி விட்டு கீழே விழுந்தவனும் போட்ல தலை இடிச்சு மயங்கி தண்ணிக்குள்ளே விழுந்தாடுறான். அவ்வளவுதான் அவன் உடலையும் பதம் பாக்குறதுக்காக அந்த மான்ஸ்டர் கிட்ட வர இங்க நம்ம ஹீரோவும் ஆஷ்லியும் பேசிக்கிட்டே சும்மா அந்த காட்டுக்குள்ள நடந்துட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை பத்தின சில டிஸ்கஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். லைக் அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போனது அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்காக என்னால முடிஞ்ச முயற்சிகளை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இருந்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணும்போது அதுக்கு ஆஷ்லியுமே சில டைம் நம்மளால உதவி பண்ண முடியாது, அதை ஏத்துக்கிறது தான் நல்ல மனசுன்னு சொல்ல ஓ சில டைம் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் அந்த லேனுங்கிறவனை நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டா இன்னுமே வச்சிருந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா லைக் எனக்கு நீங்க எல்லாருமே ஒன்னா இருந்தா எனக்கு பழகி போயிருச்சு, இனிமேல ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறங்காட்டி உங்களை விட்டு விலகி போய் தனியா இருக்கிறது அது என்னால முடியாதுன்னு சொல்லுவாளா. அதுவே சாமும் கெரியும் சும்மா டியூப் எல்லாம் போட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க, கெரி பியர் குடிச்சுக்கிட்டு சாமுக்கு தரமாட்டா, நீ ஒரு சின்ன பொண்ணு அதனால உனக்கு கொடுக்க கூடாதுன்னு
அப்பதான் காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஆஷ்லியும் பேசிட்டு போறாங்கல்ல, அந்த சாமுக்கு தான் நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணாச்சு. அப்போ கெரி சொல்லுவா, அவங்க 2 பேரும் அப்படி போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத, நம்ம ஹீரோ பையன் ரொம்பவுமே நல்லவன், அவனுக்கு கரெக்டான ஒரு பார்ட்னரா இருப்பான், சோ அவனையே நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்ல, இயற்கை அலைப்புன்னு அந்த லேண்ட் போயிருப்பான் போல. சோ அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு ஹாய் கேர்ள்ஸ்னு சொல்லி தண்ணியில இறங்கி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கெரிங்கிற பொண்ணும் தண்ணியை விட்டு வெளியே வந்துட்டு போதும் நீங்களே ஃபன் பண்ணுங்க அப்படின்னு போட்டுக்குள்ள போயிடுறான். என்னவா அந்த கெரி இப்படி கோச்சிட்டு போறான்னு அந்த லேன் ஒரு பியரை எடுத்து நம்ம சாமுக்கும் கொடுக்க, நல்ல வேலை மத்தவங்கள என்ன தடுத்துட்டாங்க, அட்லீஸ்ட் நீயாவது குடுக்கறியேன்னு அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருப்பா. இங்க ஹீரோட அம்மாவும் ஒரு வேன் அங்க நிக்குதுன்னு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல, அதை செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அங்க ஒரு நோட் புக் இருக்கிறத பார்த்துட்டு பரவாயில்லையே வேற யாரும் இதை செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல, ஆனா எங்க ஆளுங்க யாரையும் காணோம்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் தேடிட்டு இருக்கும் போது அப்ப அந்த முதலையை வேட்டையாட வந்த 2 பேரோட போட் அங்க இருக்கிறத கவனிக்கிறாங்களா. தோடா வழக்கம் போல முதலையை பிடிக்க வரேன்னு சொல்லி தண்ணியை போட்டு இங்கே படுத்துட்டானுங்க போல, வா அவனை போய் எழுப்புவோன்னு நம்ம ஹீரோட அம்மா அவங்களோட அசிஸ்டண்டை கூப்பிட்டு போறாங்களா. எங்க போட்ல யாரையுமே காணோன்னு அங்க இருந்து எட்டி நின்னு பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அதுல ஒருத்தனோட பாடியை பாத்துறாங்களா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம எப்படி இவன் இறந்து போயிருந்திருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுவே கூட வந்து அசிஸ்டன்ட் இருக்கிறான்ல, அவன் அந்த தண்ணிக்குள்ள ஏதோ பபிள்ஸ் மாதிரி வர மாதிரி தெரியுதுன்ட்டு லைட்டா தண்ணியில இறங்க போக வலிக்குட்டு உள்ளே விழுந்துருவானா. அவ்வளவுதான், கண்ணை எடுத்து இவனுமே தண்ணிக்குள்ள ஃபயர் பண்ணலாம் ட்ரை பண்றான். ஆனா அது என்னன்னா அவனோட உடம்பையே பிடிச்சி அப்படியே கடிச்சு இழுத்துட்டு போயிடும். ஹீரோட அம்மாவும் காப்பாத்த ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனா எதுவும் வேலைக்கு ஆயிருந்திருக்காது. இப்ப அதுவே அந்த கெரிங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ நம்ம ஹீரோவையும் அந்த ஆஷ்லியையும், ஆமா இங்க தான் நீங்க காட்டுக்குள்ள வந்தீங்க, எங்க போனீங்க அப்படின்னு தேடிட்டே வந்துட்டு இருக்க. பின்னாடி அந்த லானுங்கிறவன் வருவான், ஆஷ்லியோட பாய் ஃப்ரெண்ட். ஆனா அவன் அப்படியே கெரி கூட ஜாலியா ரொமான்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ண, அதுக்கு கெரியும் இங்க பாரு போன தடவை ஏதோ நான் சரக்கு அடிச்சிருந்தங்காட்டி தப்பு தாண்டா நடந்துருச்சு, ஆனா அதுக்குன்னு தெளிவா இருக்கும் போது என்னால ஆஷ்லிக்கெல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, மூட்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவா. அதுவே ஆஷ்லியும் நம்ம ஹீரோவை ரொம்ப நேரம் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணிட்டு, சரி சரி எனக்காக நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, இப்போதைக்கு அந்த வெட்டிங்க்கு நீ போயிட்டு வந்துமே நீ வந்து ஒன்னும் சேடாலாம் இல்ல, அதை மட்டும் சொல்றான்னு கேட்க, சரி சொல்றேன்னு. ஆமா நான் வெட்டிங் அட்டன் பண்ண, எனக்கு எந்த ஒரு சோகமும் கிடையாது, எனக்கு அவளுக்காக ரொம்ப சந்தோஷம் தான், அவளோட புது ஹஸ்பண்டா எனக்கு சுத்தமா பிடிக்கல, இருந்தாலும் அந்த ஆளுக்காக நான் சந்தோஷம் தான் படுறேன், போதுமா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரண்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் சும்மா 2 பேரும் பேசி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, கிட்ட வரும்போது 2 பேருக்கு நடுவில் ஒரு ஸ்பார்க் ஒன்று வர மாதிரி தெரியும். ஆனா கரெக்டா நம்ம ஆஷ்லி கொஞ்சம் வெளியே வந்துடுறா. அப்ப ஹீரோ அந்த சாமுங்கிற பொண்ணு பக்கத்துல ஏதோ ஒண்ணு மிதக்கிற மாதிரி தெரியுமா. அந்த சாமு அவ பாட்டுக்கு சோகமா உட்காந்துட்டு இருப்பா, என்ன இது எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு உம்முன்னு உட்காந்துருக்க. அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து ஒரு ஆள் வந்துட்டு ப்ளீஸ் என்ன காப்பாத்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. இந்த சத்தம் கேட்டு மத்தவங்க எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த ஆளையும் ரெஸ்கியூ பண்ண, அந்த ஆள் வந்து இந்த முதலைங்கெல்லாம் வேட்டையாடுற நபர் தானே, இவர் எங்க இங்க சுத்திட்டு இருக்கிறாருன்னு நம்ம ஹீரோ கண்ணும் புரியல. அவருக்கு அடிபட்டு இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், போட்ல ஏத்தலான்னு பார்த்தா அந்த லானுங்கிறவன் என் பேரண்ட்ஸோட போட்ல எல்லாம் இந்த மாதிரி ஒரு பாடி எல்லாம் ஏத்த முடியாதுங்கும் போது மூட்டை ஏத்துடா அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போடணும்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டிட்டு ரேஞ்சர் ஆபீஸுக்கும் கால் பண்றான். ஆனா அங்கதான் அந்த கிழவி எப்ப பார்த்தாலும் இயரிங் ஐட போடாது, சோ அதனால போன் எடுக்காம இருக்கேன். போச்சு போ, முதல்ல இந்த ஆளை கூப்பிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளுமே கொஞ்சம் சுய நினைவுலதான் இருப்பாரு போல, இருந்தாலும் நம்மளை அட்டாக் பண்றதுக்காக என்னமோ ஒண்ணு இங்க இருக்கு, அது பாம்பு இல்ல, அது மீனும் கிடையாது, முதலையும் கிடையாது, என்னமோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கத்திக்கிட்டே இருக்கேன். லேண்ட்லாம் இதை கேட்டு காண்டாயிரும், ஏண்டாடே நீ என்னத்தையும் அவனை குடிச்சிட்டு வந்து தண்ணிக்குள்ள உழுந்து கிடப்ப, அதுக்கப்புறம் உன்னை தூக்கிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல் வேற போகணுமா, எங்க வீக்கெண்ட் ஜகஜோதியா இருக்குது அப்படின்னு அவன் புலம்பும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் லேனுக்கும் சண்டை வந்துடும். லேனோட போட் இதுதான், பட் இருந்தாலும் இந்த ஆளை வந்து கரைக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட உதவி பண்ண மாட்டேன்னா என்னடா ஆளு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோ தான் சரி சரி நான் யாருக்கிட்டையும் சண்டை போடணும்னு விருப்பம் இல்ல, டே லேன் இப்ப நீ எங்களை கொண்டு போய் கரைக்கு மட்டும் விட்டுரு, அதுக்கப்புறம் உன்னோட வீக்கெண்டை ஸ்பாயில் பண்ணாத விதத்துல நீயும் ஆஷ்லியும் வந்துட்டு இங்க என்ன வேணாலும் பண்ணுங்கடான்னு சொல்ல, அப்ப ஆஷ்லி இல்ல நீ எங்க எல்லாரையும் கரைக்கு கொண்டு போய் விடு, நானும் உன் கூட வர விருப்பம் இல்ல, நீ மட்டும் உன் போட்டை கட்டி அழுதுட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுருவாளா. இப்படி காரசாரமா விவாதம் போய்கிட்டு இருக்க, அப்ப அந்த வேட்டைக்காரன் தண்ணிக்குள்ள அந்த மான்ஸ்டர் போறத கவனிச்சு சொல்றானா. ஆனா இப்பவும் ஃபன் பண்றதுக்காக அந்த லேண்ட் பார்த்தா கெரிய தூக்கி உள்ள போட பார்த்து இருப்பான். அப்படியே திட்டிட்டு இருக்கும் போது முட்டா குழந்தைங்களா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு அந்த வேட்டைக்காரன் போட்டை ஸ்டார்ட் பண்ண போக, என் போட்டில் நீ எதுக்கியா கை வைக்கிறேன்னு இந்த லேண்ட் சண்டைக்கு வருவானா. அவரு என்னன்னா லேனோட வாயிலே ஒண்ணு வச்சிருவாரு. கடுப்பானவன் எந்திரிச்சு வந்து அவரு ஒரு அடி அடிக்க, அந்த ஆள் தெரியாம நின்னுகிட்டு இருந்த சாம போய் தள்ளி விடும் போது சாம் தண்ணிக்குள்ள விழுந்துருவாளா. அந்த மான்ஸ்டரும் அங்கதான் இருக்கும். உடனடியா இவங்களும் கை கொடுத்து சாம மேல தூக்கிறதுக்காக முயற்சி பண்ண, அதுக்கு முன்னாடியே அந்த மான்ஸ்டர் சாம அதே இடத்துல தண்ணியிலே காலி பண்ணிரும். இப்படி கண்ணு முன்னாடியே சாம் இறந்து போனதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த லேனுக்கு ஆஹா பிரச்சனைன்னு சொல்லி போட்டை ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணா. போட்டோட ப்ரொப்பலர்ல அந்த மான்ஸ்டர் மாற்ற மாதிரியும் சில பிளட் எல்லாம் வெளியில வர மாதிரி தெரியும். அவ்வளவுதான், ப்ரொப்பலரும் உடஞ்சு போச்சு, இனி போட்டை அங்க இருந்து நகர்த்த முடியாது. இங்க ஹீரோவோட அம்மாவும் அடிச்சு பிடிச்ச ஆபீஸுக்கு வருவாங்களா, பார்த்தா அங்க ஒரு புது நபர் இருப்பான்.
தன்னோட பேரு மார்க் அப்படின்னும் தான் ஒரு போலீஸ் அப்படிங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க ரீசெண்டா ஒரு டெலிவரி ட்ரக் ஆக்சிடென்ட் ஆச்சுல அது ரிலேட்டடா பேசி ஆகணும்னு சொல்ல அப்ப ரேஞ்சர் ஆபீஸ்க்குள்ள இன்னொரு நபரை வந்துட்டு உடனே நம்ம ஹீரோட அம்மா கிட்ட உனக்கு எதுவும் ஆகலதான் நான் ரோட்ல பார்த்தேன் எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வந்த அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட அப்பாவா தான் இருக்கும். அந்த மார்க்குங்கிற போலீஸும் சரி உங்க பேச்ச நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும் மேடம் கொஞ்சம் தனியா வரீங்களான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவோட அப்பா ஒன்னும் தேவையில்ல என்கிட்டே நீங்க சொல்லலாம் நான் இவளோட ஹஸ்பண்ட் தான் சொல்ல எக்ஸ் ஹஸ்பண்ட் கூடிய சீக்கிரம் ஆக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதுவே அந்த வில்லியம்ங்கிற நபர் இன்னும் அந்த கல்லறை பக்கத்துல தான் இருப்பான். அங்க ஏதோ சில பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லறையை ஓபன் பண்ணா உள்ள எதுவுமே இருக்காது. நீ எங்க போன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பானா. அதுவே அந்த மார்க்கும் என்ன மேட்டருக்காக வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். சோ இப்போ ரீசெண்டா இந்த இடத்துல வந்து ஒரு வேன் ஒன்னு ஆக்சிடென்ட் ஆச்சு. அது ஒரு டெலிவரி ட்ரக் தான். ஆனா அதுக்குள்ள ஜெனட்டிக்கலி மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் ஒன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதை பத்தி நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. என்னன்னா அவர் இங்க இருக்கிற ஸ்கூல்ல வந்து ஏதோ பயாலஜி வாத்தியாராம அந்த மீன்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன். அதெல்லாம் சும்மாவே பயங்கர அக்ரெசிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாமே ஏசியால தானே இருக்கும். நம்ம ஊர்ல அது என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்க கொண்டு வந்து விட்டு அதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கதான் ஏன் செய்யுங்கிற மாதிரி தான் அந்த மார்க்கோட ரியாக்ஷன் இருக்கும். சோ இப்போதைக்கு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு என்ன புரிய வருதுன்னா அது சும்மாவே அக்ரெசிவான ஒரு பிரெடேட்டர் தான். இத்தனைக்கும் அது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடா இருக்குதுன்னா கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் வேகமா இன்னும் ஸ்மார்ட்டரான ஒரு உயிரினமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல இதை கேட்டு ஜர்க்காய் போன ஹீரோவோட அம்மாவும் அப்படின்னா நம்ம பையன் ஐயோ அவனும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டிங் போயிருக்கானே அவனுக்கு உதவி பண்ணணுமேனு சொல்லிட்டு வேகமா அந்த மான்ஸ்டரை வேட்டையாடணும்னு அங்க இருக்கிற கன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கையிலையும் கொடுக்க எனக்கு இது பயன்படுத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுவே அந்த ஊர்ல ஃபேமிலியா பிக்னிக் ஆகலாம் வந்திருப்பாங்க போல எல்லாரும் ஜாலியா பசங்க எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்க அப்ப அங்க ஒரு குட்டி பையன் தன்னோட பால் எடுக்கிறதுக்காக போவானா. அந்த மான்ஸ்டரும் அங்கதான் இருக்கும். உடனடியா எல்லாருமே அங்க இருக்கிற ஏகப்பட்ட பேரை பிடிச்சி அது பயங்கரமா கொடூரமா சாவடிச்சுக்கிட்டு இருக்க இப்படி ஒரு மான்ஸ்டர் மக்களை அட்டாக் பண்ணதுங்கிற விஷயம் எல்லாமே அங்க இருக்கிற கேமராஸ்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆக அதுவே நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த சாம் இறந்து போயிருந்திருப்பாள்ல. சோ அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லேனுங்கிற பையன் எல்லாம் நம்ம ஹீரோ மேலதான் எரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்பான். சோ இப்ப சாம் இறந்து போனதுக்கு காரணம் ஹீரோ தாங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு வீக்கெண்டுக்கு போட்டிங் வரலாம் அப்படின்னு சொன்னதே வந்து ஹீரோக்காக தானே. எனக்கு தெரியும் தேவையில்லாம தைரியமே இல்லாத ஒருத்தனை தன்னோட எக்ஸ் லவரோட வெட்டிங்க்கு கூட்டிட்டு போயிட்டு அவனை நார்மல் ஆக்கிறதுக்காக தான் இந்த போட்டிங்கே வந்திருக்கும். சோ எப்படி பார்த்தாலும் இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். சாம் உள்ள உளுந்து இறந்த மாதிரியே இவனையும் தள்ளி விட்டு கொன்ற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதை கேட்டு ஹீரோ கூட காண்டாகல. இருந்தாலும் அந்த கெரிங்கிற பொண்ணு தான் கத்திக்கிட்டு இருப்பாள. ஆனா அந்த போட்ல ஒரு ரேடியோ கூட இல்ல போல. சோ ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. ஆனா அப்போ அவங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வீடு இருக்கிறத கவனிக்கிறாங்களா. சூப்பர் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போனா நம்மளால ரெஸ்கியூ பண்றதுக்கு போலீஸுக்கு இது கான்டாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்றது மீன் வந்து எங்களை அட்டாக் பண்றதுன்னு சொல்றதான்னு யோசிக்கும் போதுதான் திடீர்னு அந்த மான்ஸ்டர் அந்த போட்டை பயங்கரமா டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி டேமேஜ் பண்ணதுல அந்த போட்டுக்குள்ள தண்ணியே வர ஆரம்பிக்க என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் என்கிட்ட கைவசம் சில ஐட்டம்லாம் இருக்குதுன்னு அந்த லேனுங்கிறவன் அவங்க கிட்ட இருக்கிற வெடிமருந்தெல்லாம் காட்டுவானா. அப்போதான் ஹீரோக்கும் புரியும் அப்போ உண்மையாலே மீன் பிடிக்கிறதுக்காக நீ இந்த வெடிமருந்துங்கெல்லாம் பயன்படுத்துறியாடா என்னன்னு ஹீரோ புரிஞ்சுக்க. இன்னொரு பக்கம் கரையோரமா ஒரு நபர் மீன் பிடிச்சுக்கிட்டு இருப்பாரா. அப்படி ஒரு பெரிய மீன் மாட்டினதுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு சரி என்னோட கத்தி எங்கன்னு கத்தியை தேடி எடுத்துட்டு வந்து வெட்டலான்னு பார்த்தா அந்த மீனை காணும். என்னடா இது வச்ச மீன் ஆளை காணாமேன்னு யோசிச்சுட்டு அங்க இருக்கிற ஏதோ டப்பாவை நீக்க அந்த டப்பால இருந்து ஏதோ ஒன்று வந்து அவர் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. அதே டைம்ல தான் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் போட்ல வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்படி வந்துட்டு இருக்கும் போதே ரெண்டு பேரும் ஏதோ சில விஷயத்த பத்தி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பா அங்க ஒரு போட் இருக்கிறத பார்த்துட்டு ஓகே அவன் மீன் பிடிக்கிறவன் தானே கண்டிப்பா அவன் நம்ம பையன் எங்க போயிருப்பான் அப்படிங்கறத பாத்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆள் கிட்ட பேசலாம் அப்படின்னு போனா அங்க அந்த பெரிய மான்ஸ்டர் அந்த மீன் பிடிக்கிறவனை பிடிச்சு கடிச்சு சாப்பிட்டு இருக்கும். உடனே ஹீரோவோட அம்மாவும் ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவருமே கையில வச்சிருக்க ஷார்ட் கனை வச்சு அடிக்கலன்னு பார்த்தா சேஃப்டி பின் எடுக்க தெரியல. கீழே விழுந்து அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா அவங்க ஒய்ஃபே வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்களா. சரி எனக்கு கன்னு வேலைக்கு ஆகலன்னு அங்க இருக்கிற ஒரு கத்தியை எடுத்து கிட்ட போய் அந்த மான்ஸ்டரோட கழுத்திலே அட்டாக் பண்ணி அதே இடத்துல அதை காலி பண்றாரு கத்தியால வெட்டியே. ஆனா அப்ப அந்த வில்லியம் இருக்கிறாருல அவரு அங்க வந்துட்டு இங்க என்ன பண்றீங்க சீக்கிரம் மேல வாங்க அப்படின்னு கத்துறாரு. மேல வந்தனே முதல்ல நீங்க என்னையா பண்றேன்னு அந்த வில்லியமை பார்த்து கேட்க இல்ல இந்த ஆறு இவ வந்து கோவமா இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க.
சோ இந்த ஆறுக்குன்னு ஒரு ஸ்பிரிட் ஒண்ணு இருக்காம, ஆனா அந்த ஸ்பிரிட் வந்து கோவப்பட்ட காரணத்துக்காக தன்னோட கோவத்தை தனிச்சுக்கிறதுக்காக ஏகப்பட்ட உயிர்களை காவு வாங்கிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி லைக் ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயம் சொல்லுவாங்களா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோட அம்மாவும் நம்புற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த வில்லியம்ம முதல்ல இங்க இருந்து போங்க, உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல அவரும் காருக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க அவளை கண்டுபிடிச்சுதான் ஆகணும், அவ இந்த ஆறோட மத்திய பகுதியில இருப்பா, நீங்க போனீங்கன்னா அவளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னு சொல்லிட்டு தான் கிளம்ப. எது எப்படி போனாலும் முதல்ல நம்ம பையனை காப்பாற்றணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் ரெண்டு பேரும் களத்துல இறங்குறாங்க. இங்க போட்ல இருக்கிற நம்ம ஹீரோஸுமே இப்போதைக்கு எப்படி நம்ம கீழே இறங்கி அந்த வீட்டை நோக்கி போகலாம், ஒருவேளை அந்த டைனமைட்ல தூக்கி வெடிக்க வைக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த முதல்ல வேட்டைக்காரன் இருக்கிறான்ல, அவனுக்கு இன்னும் போதை இறங்கல போல. அங்க இருக்கிற அந்த வெடி மருந்தெல்லாம் பார்த்தோன்னே கமான் இதை வச்சு அதை போட்டு தள்ளிடலான்னு அதை கொளுத்தி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பானா. சும்மா இருறான்னு இவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்கேன். அந்த ஆள் போதையில ஒரு வெடி மருந்த போட்லயே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு தட்டு தரு மாதிரி தண்ணிக்குள்ள விழுக, அவன் தண்ணிக்குள்ள விழுந்தோடனே அந்த மான்ஸ்டர் அவனை போட்டு கொதற ஆரம்பிச்சிடும். இத சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்ட நம்ம ஆளுங்களும் அவனை இறையாக்கிட்டு இந்த கேப்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்களா. அதுவே அந்த வில்லியம் சொல் பேச்சு கேட்காம அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு தான் வராரு. இந்த ஆரோட ஸ்பிரிட்டுக்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு போல, அதை அப்படியே சொல்லிட்டு நீ இங்க என்ன பண்ற, நீ எதுக்கு இங்க இருக்கிறன்ட்டு அங்க இருக்கிற ஒரு மண்டையோடு கிட்ட போவாரா. பசங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்கல்ல, அப்படி 4 பேர் ஓடி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ தடிக்குட்டி கீழே விழுவானா. அந்த லேண்ட் தான் உதவி பண்றதுக்கெல்லாம் வருவான். ஆனா அப்ப பின்னாடி அந்த பெரிய மீன் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர கையில இருக்கிற பிளார்கனை வச்சு அட்டாக் பண்ணிட்டு வேகமா அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு வருவாங்க. அது வில்லியமோட வீடா தான் இருக்கும். என்ன உதவிக்கு கூட யாரும் இல்ல, கான்டாக்ட் பண்றதுக்காக யாரையாவது கூப்பிடலான்னு பார்த்தா கூட எதுவுமே இல்லையேன்னு புலம்பிட்டு இருக்கும் போது அப்பதான் ஜன்னல் வழியா பாக்குறாங்க, வெளியில ஆத்துல இருந்து ஏகப்பட்ட மீன்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. போச்சு போ, இது இந்த ஆரோட சாபமா இருக்குமா என்னன்னு அந்த கெரிங்கிற பொண்ணு சொல்லும் போது நம்ம ஆஷ்லி அதை நம்பல. ஈவன் அந்த லேண்ட் கூட அது சாபமா இருக்கட்டும், இல்லனா ஸ்பேஸ்ல இருந்து அந்த ஏலியனா இருக்கட்டும், இல்லாத ஒரு ரேடியேஷனால பயங்கர மியூட்டேட் ஆன ஒரு பீயிங்கா இருக்கட்டும், அதை அழிச்சாதான் இங்க இருந்து உயிரோட போக முடியும், அதனால அதை பத்தி மட்டும் யோசிங்கன்னு சொல்ல, அப்படின்னா சரி கண்டிப்பா இங்க ஏதாவது கத்தி கோடாரி கம்பு அப்படின்னு ஏதாவது இருக்கும், அதை எடுத்து அதுகிட்ட போராடலாம் அப்படின்னு சஜஷன் பண்ண. அதுவே ஹீரோவோட அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிட்டு வந்துகிட்டு இருக்க. ஆனா அப்பதான் விஷயமே தெரிய வருது. என்னன்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவங்க அண்ணனும் ஒரு நைட் இந்த ரிவருக்கு சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தப்போ இறந்து போயிருந்திருப்பான். அதுக்கு காரணம் இந்த ஆத்துல இருக்கிற ஒரு சாபம் தான் அப்படின்னு ஹீரோவோட அம்மா நம்புறது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி போயிட்டு வரேன்னு தன்னோட அப்பா கிட்ட தான் பெர்மிஷனே கேட்டு இருந்திருப்பான். அவரும் போகணும்னு சொல்லியிருந்திருப்பாரு. நீ அலோவ் பண்ணங்காட்டி தான் என் பையன் போய் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இவரு மேலேயும் அவங்க கான்ல இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா. ஆனா அது வந்து ஓப்பனா அவங்க சொல்லல. ஏன்னா இப்ப கூட என் பையன் இறந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு ஹீரோட அம்மா இல்ல அப்படி நீங்க உங்களையே பிளேம் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆறுதல் படுத்த தான் ட்ரை பண்றாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட எமோஷனல் சைட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க ஹீரோ வந்து அந்த போட்டையும் கவனிக்கிறாங்க. இங்க ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் கேது வீட்டுக்கு வருதான்னு ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்கும் போது ஆஷ்லியும் டீ குடிக்கிறேன் மாமே அங்க இருக்கிற டீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ ஒரு மாதிரி சிரிப்பான். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணன் இந்த மாதிரி தான் ஆத்துல போய் இறந்து போயிட்டான். அதுல இருந்து நானும் எப்படி இறந்து போவேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஒரு மீன் கடிச்சு சாவேன் அப்படின்னு என் கனவுல கூட நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்காது, கண்டிப்பா இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போவோம் சரியா, கொஞ்சம் நம்பிக்கையோட இருன்னு ஆஷ்லி தான் மோட்டிவேட் பண்றான். அதுவே கெரியும் அந்த லேனுங்கிற பையன் இருக்கிறாங்கல்ல, சோ இவங்க 2 பேரும் அந்த வீட்டுல சுத்தி முத்தி பார்க்க ஒரு ரூம்ல பார்த்தா ஏதோ சில சூனியெல்லாம் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதோட என்ன இவ்வளவு வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொன்னையும் அந்த லேன் பிச்சு பிச்சு தூக்கி வீசிக்கிட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு ஏதோ ஒன்னு சத்தம் கேட்கற மாதிரி தெரியும். என்னன்ட்டு இந்த லேனும் போய் பாக்குறான். பார்த்தா அங்க கராஜ் ஒன்னு இருக்கு, அதோட டோர் நீக்கி இருந்திருக்கா. கூடவே அந்த கராஜ்ல ஒரு ரேடியோ கூட இருக்கு. சரி முதல்ல அதுல யார்ட்டையாவது உதவி கேட்பான்னு அவனும் கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அப்போ திருப்பி அங்க ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்கும். வேகமா போய் 2 பேரும் அந்த கராஜ்ல ஒவ்வொரு மூலையில ஒளிஞ்சுக்குவாங்க. அப்ப தெரியாம லேன் அங்க இருக்கிற ஒரு அலமாரி ஆட்டி விட அது அவன் மேல விழுந்துருமா. அவனுக்கு உதவி பண்றதுக்காக நம்ம கெரி தான் அந்த அலமாரிய தூக்கி விட்டா அவன் என்னன்னா டக்குன்னு அந்த கராஜோட கதவை சாத்திட்டு ரூம்குள்ள போய்க்கிறான். ஏன்னா அந்த மான்ஸ்டர் அங்க வந்துருச்சு. டே கதவு நீக்கடா உதவி பண்ற அப்படின்னு இந்த கெரி அங்க இருந்து கத்திட்டு இருந்தா அவன் நீக்கிற மாதிரியே தெரியல. சோ தன்னோட சாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட கெரி போறதான் போறோம் சும்மா போக கூடாதுன்னு அது வெறும் மரக்கட்ட டோர் தானே சும்மா கத்திய வச்சு சொருக அவனோட வயிற்றுல டேமேஜ் ஆயிருது. வயிறுல கத்தி குத்தப்பட்ட நிலையில பயத்திலேயே பார்த்தா அங்க இருக்கிற ஒரு அலமாரிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவானா. கரெக்டா வில்லியமும் வீட்டுக்குள்ள வருவாரு. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே அட்டாக் பண்ணலாம் தான் போக நம்ம ஹீரோவும் அவசரப்பட்டு கை வச்சிடாததால நாங்களே ஒளிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போது ஓ இந்த ஆத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க போறீங்களா, ஆனா பயங்கர கோவத்தோட இருக்கிறா, கண்டிப்பா இந்த சாபம் உங்களை பின்தொடரும் அப்படின்ட்டு போக பின்னாடியே வந்த ஆஷ்லி என்னையா சாபம் சும்மா இந்த மாதிரி தான் ஒன்று வளரிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு நம்ம ஹீரோ கிட்ட கூட அதெல்லாம் சும்மா கற்பனை கதடா அப்படின்னு சொன்னா. சரி அந்த ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்போன்னு பார்க்கும்போது அப்பதான் அந்த வில்லியம் ஒரு போட்டோவை காமிச்சிட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கொள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்களாமா. அவங்க அந்த காலகட்டத்துல பயங்கரமான இந்த மந்திர விதைகள்லாம் தெரிஞ்ச ஒருத்தங்க ஊர்ல இருக்கிறவங்க ஏதாவது நோயால பாதிக்கப்பட்டாங்கன்னா
இருந்தாங்கன்னா இவங்க தான் மந்திரங்கள்லாம் பண்ணி அவங்கள சரிப்படுத்துவாங்க, ஈவன் இந்த இடத்தோட ஒரு ராணி மாதிரி அவங்க இருந்தாங்கன்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் நானும் அவங்கள கேள்விப்பட்டிருந்திருக்கேன், ஆனா அதுக்கப்புறம் தான் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்கள கொலை பண்ணிட்டாங்கல்ல, ஏன்னா அந்த லேடி உங்களோட கொள்ளு பாட்டி அவங்க ஒரு குழந்தைய வந்து கொண்டிருந்திருக்காங்களாமா. அதுக்கு ஆஷ்லியும் நானும் அந்த கதையை கேள்விப்பட்டிருந்திருக்கேன், ஆனா அடிமைத்தனம் பண்ற வெள்ளக்காரங்க மேல ஏதோ சூனிய ஏவுனதா தான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல அதுக்கு வில்லியமும் ஆமா 200 வருஷம் ஆச்சுல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதைகளை வச்சிருந்திருப்பீங்க, எந்த ஒரு கதைகளும் உண்மை கிடையாது அப்படின்னு நீங்க நம்பினா கூட அவங்க உண்மையாலே இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க, அவங்க இறந்துருக்காங்கிறது உண்மைதான். அதனாலதான் இப்போதைக்கு இந்த இடத்துல இந்த ஒரு சாபமும் ஏற்படுதுன்னு சொல்லும் போது அதுக்கு ஆஷ்லியோ சும்மா ஏதோ ஒண்ணு நீ பாட்டுக்கு வாயில வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதியா, 200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிளிக்காம இப்போ வந்து நொட்டுறாங்களா அப்படின்னு காண்டாக, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் பொண்ணு, ஆனா இருந்தாலும் ஒருவேளை அவங்க சரியான நேரத்துக்காக காத்து இருந்திருப்பாங்களோ, அதனாலதான் இந்த தண்ணி ரத்த கவை கேக்குதுன்னு ஒரு மாதிரி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த லேனும் கொஞ்சம் பயம் போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சு வந்திருப்பான் போல, அந்த மான்ஸ்டர் கிரியை கொன்றுச்சுன்னும் நானும் காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணேன், ஆனா அதோட வயிற்றுலயே அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒரு கதையை அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த வில்லியமும் கண்டிப்பா எங்க பாட்டி இந்த கொலைகளை தொடர்ந்து நடத்ததான் செய்வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோவும் எனக்கு என்னமோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் இறந்து போனா இதே மாதிரி ஆத்துல விழுந்துதான், எல்லாருமே அது ஒரு ஆக்சிடென்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குதுன்னு சொல்ல அப்போ வில்லியமும் அதுக்கு ஆதரவா தான் பேசிட்டு அவ இந்த கொலைகளை எதையே நிறுத்த மாட்டா, நாம தான் இதை எல்லாத்தையும் நிறுத்தி ஆகணும்னு சொல்றாரா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அம்மாவும் அவங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருந்திருக்க, அங்க அந்த பாட்டிமா எடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா அந்த மான்ஸ்டர் அங்க இருக்கும், அவங்கள போட்டு தள்ளிருச்சானா கிடையாது, அவங்க ஒரு கண்ணை எடுத்துட்டு வந்து அந்த மான்ஸ்டரை காலி பண்றாங்க. சரி அந்த கிளவி போனை எடுக்கலன்ட்டு கொஞ்சம் உள்ள வரும்போது அட ஆமா இங்கதான் இந்த வில்லியமோட வீடு இருக்கு, ஒருவேளை அங்கக்கு இது போயிருப்பாங்களோ அப்படின்னு வேகமா ஓடி வராங்களா. இங்க வில்லியமும் திருப்பி பூஜை எல்லாம் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் வராங்கிற விஷயத்த ஹீரோ ஜன்னல் வழியா பாக்குறானா, உடனே அவங்க 2 பேரையும் உள்ள கூப்பிடுறதுக்காக ஹீரோவும் ஆஷ்லியும் போறாங்களா. பின்னாடியே அந்த லானும் பொல்லான்னு பார்த்தா அவனை வில்லியம் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு இங்க பாரு இங்க இருக்கிற இந்த ஆன்மா அப்படிங்கிறது துரோகிங்களை என்னைக்குமே விட்டு வைக்காதுன்னு சொல்ல, கராஜில் நடந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிப்பானா. அதுவே ஹீரோவோட அம்மா அப்பாவையும் 2 பேரையும் உள்ள விட்டுட்டு கதவு லாக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அவங்களை திருப்பி பார்த்ததுல பயங்கர ஹாப்பி, ஆனா சாமும் கெரியும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ஹீரோட அம்மாவுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. அப்ப அந்த லான் என்னன்னா வில்லியமோட கழுத்துல கத்தி வச்சுட்டு அந்த ஆளை கூட்டிட்டு வருவான், மரியாதையா எப்படி இந்த சூனியத்தை வந்து நிறுத்துறதுன்னு சொல்லியா அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அந்த ஆள் என்னையா பண்ணுவான் அப்படின்னு மத்தவங்க எல்லாரும் அந்த லேனை தடுக்க முயற்சி பண்ணும்போது அப்ப திடீர்னு கதவை உடைச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் உள்ள வந்துடும். அவ்வளவுதான் பயத்துல லேன் அந்த வில்லியம் அந்த மான்ஸ்டருக்கு இரையாக்கிட்டு அவன் பாக்கெட்ல இருந்த ஒரு டைனமைட்டா பத்தி வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக, அதுவும் பிளாஸ்ட் ஆகும், அங்க செவுரு உடஞ்சு நம்ம ஹீரோட அம்மா மேல எல்லாம் விழுக, எப்படியோ அவங்களுக்கு பெருசா எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி 4 பேர் வெளியே வந்துடுறாங்களா. அந்த லேன் உயிருக்கு பயந்துட்டு தனியா ஒரு பக்கம் ஓடி போகிறான. சோ இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான் அந்த வில்லியம் ஏதோ இந்த ஆத்துக்கு நடுவுல தான் இந்த ஆரோட ஸ்பிரிட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாரு. சோ அதை என்ன நான் போய் பாக்குறேன், நீங்க முதல்ல 200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த கிழவியோட கல்லறை ஒண்ணு இருக்கும் அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தனியா வந்துருப்பானா. ஆனா ஹீரோக்கு முன்னாடி அந்த லேன் அங்க வந்துட்டு அவங்க அம்மா ஒரு போட் எடுத்து வந்துருப்பாங்களே அதை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா டே அந்த போட் ரொம்ப முக்கியம்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ தட்டு மாதிரி உள்ள ஏறிடுவான். ஆனா உள்ள ஏறணும்னு நம்ம லேன் ஹீரோ வச்சு அடிக்க பின்னாடியே ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க அப்பாவும் கன்னிட்டு வந்திருப்பாரு போல. ஆனா அதை கவனிக்காம அந்த லேண்ட் நம்ம ஹீரோவை தண்ணிக்குள்ள வச்சு சாவடிக்க பார்க்கும்போது கரெக்டா அந்த மீனும் எட்டி பார்க்கும். ஆனா அதுக்குள்ள ஹீரோவோட அப்பா அதை டேக் டவுன் பண்ணிடுவாரு. சோ அப்படியே கரெக்டா ஷூட் பண்ணியிருந்திருக்கேன். ஆல்ரெடி வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, உங்க கூட சண்டை போட எனக்கு விருப்பம் கிடையாது, பேசி தீர்த்துக்கலாம்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பேசி தீக்கிறது, அவன் சண்டைக்கு வரும்போது நம்ம ஹீரோ ஒரு அடி வச்சிருவானா, அவன் திருப்பி அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ விலகிக்க அவன் தண்ணிக்குள்ள போய் விழுந்துருவான். தண்ணிக்குள்ள ஏன்டா உட்காந்துருக்க, சீக்கிரம் மேலே ஏறி வாடான்னு நம்ம ஹீரோ கை கொடுக்க பின்னாடியே அந்த மான்ஸ்டர் வர ஆரம்பிக்கும். ஹீரோவோட அப்பாவும் அங்க போட்ல இருந்துகிட்டு ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அந்த போட் வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கும். சோ அவரால் வந்து கரெக்டா எய்ம் பண்ண முடியல. லேனை காப்பாத்துறதுக்கு முன்னாடி அவன் அந்த மான்ஸ்டரும் காலி பண்ணிருது. அப்ப போட்ல இருக்கிற வாக்கி டாக்கில யாரோ கான்டாக்ட் பண்றாங்க. இவனு எடுத்து பேசினா அது அந்த மார்க்குங்கிற ஆபீசரா தான் இருக்கும். நம்ம ஹீரோவோட அம்மாக்கு தான் கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்ப நம்ம ஹீரோ தான் எடுத்து பேசுறான். கரைக்கு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு இன்னொரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரும். ஆனா அதை யாரோ ஷூட் பண்றாங்க. அது அந்த மார்க்கும் ஸ்டேஷன்ல இருந்த அந்த வயசான லேடியுமா தான் இருக்கும். அதுவே ஹீரோவோட அம்மாவும் ஆஷ்லியும் அந்த வேன் இருந்துச்சுல அந்த இடத்துக்கிட்ட வருவாங்களா. ஆனா அங்க அந்த வில்லியம் பார்த்தா அதே மண்டை ஓட்டையும் கவனிக்கிறாங்க. திடீர்னு எதிர்பாராத நேரத்துல அந்த மான்ஸ்டர் ஆஷ்லியோட காலை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்க ஹீரோட அம்மாவும் காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. பட் அவங்களால முடியல. சோ உடனே அங்க இருக்கிற ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த மான்ஸ்டர் மேல போட்டு எப்படியோ ஆஷ்லியை காப்பாத்தி அந்த வேன்குள்ள 2 பேர் ஏறிக்கிறாங்களா. அப்ப அந்த வேனோட ட்ரெய்லர்ல ஏதோ பால் மாதிரிலாம் பெருசா இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு புரியுது ரைட்டு இது அந்த மான்ஸ்டரோட முட்டையான்னு. அப்போ நம்ம ஹீரோ கான்டாக்ட் பண்ணுவான். கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட
அந்த இடத்துல இருக்காதீங்க, அங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லுவானா. ஏன்னு பார்த்தா ஆல்ரெடி ஏர்போர்ஸ்ல இருந்து ஒரு 4 பிளைன் வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற இந்த மான்ஸ்டர்ஸை காலி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேற வழியே இல்ல, இந்த இடம் ஃபுல்லா பாம்பு போட்டாகணும் அப்படிங்கிறது மிலிட்டரி ஆர்டர் போல. ஆல்ரெடி அந்த இடத்துல பாம்பு எல்லாம் போட்டு பயங்கரமா தீயெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. உங்களை காப்பாத்துறதுக்கு தான் வேகமா வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்ல, இல்ல நீ வர வேண்டாம்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவன் ஏற்கனவே அந்த வேன் கிட்ட வந்துட்டான். சோ அவங்களும் போட்ல ஏறிட்டு அங்கிருந்து போக பின்னாடியே இவங்களை சேஸ் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டரும் வரும். இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு கொஞ்சம் கூட எந்த இடத்துலயும் ஸ்டாப்பே பண்ணாம வேகமா அந்த லேண்ட்ல ஒரு இடத்துல இறந்து போனான்ல, சோ அங்கேயே கொண்டு வந்து அந்த போட்டை தரையில கொண்டு போய் மோத அங்க ஏற்கனவே கன்னை வச்சுட்டு நம்ம ஹீரோவோட அப்பா அந்த வயசான லேடிய மார்க்குன்னு இருப்பாங்க. இருந்தாலும் அதான் பெரிய மான்ஸ்டர் போல, அது ஷூட் பண்ணிலாம் சாகுற மாதிரி தெரியலையா. வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது அது தரையில ஏறிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரும். அப்ப ஹீரோ அங்க இருக்கிற ஃபிளார் கன்னை எடுத்துட்டு ஆஷ்லிய பார்த்து சைகை காட்ட அவளும் வேகமா வில்லியம் வீட்டுல இருக்கிற ஒரு விளக்க ஒண்ணு எடுத்துட்டு வருவாளாம். அதுல நிறைய ஆயிலா இருக்கும் போல, அதை அப்படியே அந்த மீன் மேல தூக்கி வீசிட்டு ஃபிளாரையும் பயன்படுத்தி அவ்வளவுதான் அதே இடத்துல அந்த மீனை பஸ்பம் பண்ணிடுறாங்க. 1000 தான் லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் கொஞ்சம் பிராக்டிக்கல் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். இறுதியாக அந்த வில்லியமோட வீட்டு முறைக்கு வந்துகிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா அவங்க அம்மா தன்னோட என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி கொடுத்துருப்பாங்க போல. சோ அதை இவ்வளவு நாளா செயினா போட்டிருந்திருப்பாரு, அதை அப்ப திருப்பி ரிமூவ் பண்ணி அவங்க அம்மாவுக்கு போட்டு விட அதுவே நம்ம ஹீரோவும் ஆஷ்லியும் ஒன்னு சேர்றாங்க அப்படிங்கறத காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தை முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் இன்னும் சேனல்ல இருக்குது, கூடவே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.